மார்க்கெட்டுக்கு புதுசா வரக்கூடிய நண்பர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஆரம்பத்துல மார்க்கெட்டுக்குள்ளார வரும்போது பாத்தீங்கன்னா நல்லா தான் ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்கும். ஆனா போக போக பாத்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் டவுன் ஆயிட்டே இருக்கும். உங்களோட லாசஸ் அதிகமாயிட்டே இருக்கும். சரிங்களா? இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வெளியில சம்பாதிக்கிற வருமானத்தை விட மார்க்கெட்ல நல்லா சீக்கிரமா குயிக்கா ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும். அத வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஓஹோ மார்க்கெட் இந்த அளவுக்கு ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத ஒரு 2 நாள் ப்ராஃபிட் ஈஸியா புக் பண்ணிடுவீங்க. ஆனா அடுத்தடுத்த நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கிரீடினஸ் அதிகமாயிடும். மார்க்கெட் நல்லா தானே ப்ராஃபிட் வருது, வெயிட் பண்ணா நல்லா ப்ராஃபிட் வரும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் ஒரு 2% 1% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் ரிவார்டை அதிகப்படுத்துவீங்க. ஒரு 5% ப்ராஃபிட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படிங்கும்போது வெயிட் பண்ணும்போது என்ன ஆகுனா அதே அளவுக்கு 5% உங்களுக்கு லாஸ் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ப்ராஃபிட் உங்களோட மனநிலை ஏத்துக்கும். லாஸ் போனுச்சு அப்படின்னா உங்களோட மனநிலை ஏத்துக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கிரீடினஸ் காரணமா லாசஸ் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால எப்போதுமே 1% 2% ப்ராஃபிட் வந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. அதையே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் 2 into 3 into இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட கேபிட்டல் 2 into 3 into இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க உங்களோட இனிஷியல் பேமெண்டா நீங்க போட்டிருப்பீங்களா அதை வித்ட்ரா பண்ணீங்க.